ஓம் சாந்தி. எனது புருவ மத்தியில் பாபாவின் ஆசீர்வாத கரங்களை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா, மாஸ்டர் தடைகளை அழிக்கக்கூடியவனாக ஆகிவிட்டேன். எப்படி அந்த விக்ன விநாசகர் கணேசர் இருக்கிறாரோ, எங்கே அவருக்கு பூஜை நடக்கிறதோ அங்கே எந்த தடைகளும் முன்னே நிற்க முடியாது. அதே போல நான் உண்மையான கணேசனாக, விக்ன விநாயகனாக என்னுள் வரக்கூடிய தடைகளையும் மற்றும் என் எதிரே வரக்கூடியவர்களுடைய அனைத்து தடைகளையும் அழிக்கக்கூடிய விக்ன விநாசக் ஆத்மா நான். என்னுள் அந்த பரமாத்மாவின் ஒளியானது நிரம்பிக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். மற்றும் அவரது ஆசீர்வாத கரங்கள் என் தலை மீது இருப்பதால் அவரது சக்திகளின் கிரணங்கள் என்னுள் பரவிக்கொண்டே இருக்கிறது. அனைத்து சக்திகளும் நிரம்பி இருப்பதால் என் முன்னால் தடைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை ரூபத்தில் அந்த மாயை வந்தாலும் நான் அதை கண்டறியக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகிவிட்டேன். எங்கே பாபாவின் ஆசீர்வாதங்களினுடைய குடை நிழல் இருக்குமோ அங்கே கண்டறியக்கூடிய சக்தியானது தெளிவாக என்னுள் நிரம்பி விடுகிறது. நான் ஆத்மா. என்னை எந்த மாயையாலும் தோற்கடிக்க முடியாது. நான் ஆத்மா. வெற்றி திலகத்தை அணிந்திருக்கக்கூடிய விக்ன விநாசக்காவின். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 3/12/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக அல்லது சோம்பலாக இருக்காதீர்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாக ஆகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சேவை செய்து அவர்களை சுத்தமாக்குவதற்காக பாபா வந்துள்ளார். கேள்வி: எந்த ஒரு நினைவு இருந்து கொண்டே இருந்தால் உணவு பழக்கம் தூய்மையாக ஆகிவிடும்? பதில்: நாம் உண்மையான கண்டத்திற்கு செல்வதற்காக அல்லது மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்காக பாபாவிடம் வந்திருக்கிறோம் என்ற நினைவு இருக்குமானால் உணவு பழக்கம் சுத்தமாகிவிடும். ஏனென்றால் தேவதைகள் ஒருபோதும் அசுத்தமான பொருளை உண்ணமாட்டார்கள். எப்போது நீங்கள் உண்மையான கண்டம், தூய்மையான உலகத்திற்கு அதிபதி ஆவதற்காக சத்தியமான பாபாவிடம் வந்திருக்கிறீர்களோ அப்போது நீங்கள் அசுத்தமாக அல்லது பதீதமாக ஆக முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது யாரை நினைக்கிறீர்கள்? எங்களுடைய எல்லையற்ற தந்தையை. அவர் எங்கே இருக்கிறார்? ஹே பதீத பாவனா என்று அவர் அழைக்கப்படுகிறார் அல்லவா? இப்போது சந்நியாசிகளும் கூட பதீத பாவன சீதாராம், அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் ராமனே வாருங்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். தூய்மையான உலகம் என்று சத்யுகமும், தூய்மை இல்லாத உலகம் என்று கலியுகமும் அழைக்கப்படுகிறது என்று குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? கலியுகத்தின் கடைசி நேரத்தில். அதனால் பாபா, நீங்கள் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். நாம் யார்? ஆத்மாக்கள். ஆத்மாதான் தூய்மை ஆக வேண்டும். ஆத்மா தூய்மை ஆகிறது என்றால் சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும்.
ஆத்மா தூய்மையை இழப்பதால் சரீரமும் தூய்மையற்றதாக கிடைக்கிறது. இந்த சரீரமோ மண்ணாலான பொம்மை போல ஆகும். ஆத்மாவோ அழிவில்லாதது. ஆத்மா இந்த உடலின் உறுப்புகள் மூலம் சொல்கிறது, அழைக்கிறது, நான் மிகவும் தூய்மை இழந்து விட்டேன், என்னை வந்து தூய்மையாக்குங்கள் என்று. பாபா தூய்மையாக்குகிறார். 5 விகாரங்கள் என்ற ராவணன் தூய்மையை இழக்க வைக்கிறது. பாபா இப்போது நினைவுபடுத்துகிறார், நாம் தூய்மையாக இருந்தோம், பிறகு 84 பிறவிகளை எடுத்து எடுத்து இப்போது கடைசி பிறவியில் இதுபோல இருக்கிறோம். நான் இந்த மனித சிருஷ்டி என்ற மரத்தின் விதை ரூபமாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார். ஹே பரமபிதா பரமாத்மா, ஓ காட்ஃபாதர், எங்களை துன்பத்திலிருந்து விடுவியுங்கள் என்று என்னை அழைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனக்காகத்தான் அழைக்கிறார்கள், என்னை விடுவியுங்கள் என்று. மேலும் வழிகாட்டி ஆகி சாந்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். சந்நியாசிகள் முதலானவர்கள் கூட நிலையான அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். இப்போது சாந்தி தாமம் என்பதோ வீடாகும். அங்கிருந்துதான் ஆத்மாக்கள் தங்கள் பாகத்தை நடிப்பதற்காக கீழே வருகிறார்கள். அங்கே ஆத்மாக்கள் மட்டுமே உண்டு, சரீரம் கிடையாது. ஆத்மாக்கள் சரீரம் என்ற ஆடை இன்றி அங்கே சாந்தி தாமத்தில் இருக்கிறார்கள். நிர்வாணம் என்றால் ஆடை அணியாமல் இருப்பது என்று பொருள் அல்ல. சரீரம் இன்றி ஆத்மாக்கள் அசரீரியாக உள்ளனர் என்று பொருளாகும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, ஆத்மாக்கள் நீங்கள் அங்கே மூலவதனம் என்ற வீட்டில் சரீரம் இன்றி இருக்கிறீர்கள். அது நிராகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளுக்கு எப்படி நாம் ஏணிப்படியில் கீழே இறங்கியே வந்திருக்கிறோம் என்பது பற்றி புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக முழு 84 பிறவிகளை எடுக்கிறோம். சிலர் ஒரு பிறவி கூட எடுக்கிறார்கள். ஆத்மாக்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது பாபா சொல்கிறார், தூய்மை ஆக்குவதற்காக நான் வந்துள்ளேன். சிவபாபா பிரம்மாவின் மூலம் உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். சிவபாபா ஆத்மாக்களின் தந்தையாவார். பிரம்மாவை ஆதி தேவன் என்று அழைக்கிறார்கள். இந்த தாதாவுக்குள், அதாவது பிரம்மா பாபா என்ற மூத்த சகோதரருக்குள் சிவபாபா எப்படி வருகிறார் என்பதை குழந்தைகளான நீங்கள்தான் அறிவீர்கள். ஹே பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆத்மாக்கள் இந்த சரீரத்தின் மூலம் அழைத்துள்ளனர். முக்கியமானது ஆத்மா அல்லவா? இந்த உலகமே துக்க தாமம் ஆகும். கலியுகத்தில் பாருங்கள், உயிரோடு வாழும்போதே திடீரென்று மரணம் ஏற்பட்டு விடுகிறது. புதிய உலகத்திலோ இப்படி நோய் என்பதே இருக்காது. அதன் பெயரே ஸ்வர்க்கமாகும். எவ்வளவு நல்ல பெயர்! அதை சொன்னாலே மனம் குஷியடைந்து விடுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: பாபாவிடம் நல்ல விதமாக படித்து முதல் தரமான மலராக ஆக வேண்டும். முள் நிறைந்த இந்த காட்டை மலர் தோட்டமாக ஆக்குவதில் தந்தைக்கு முழு உதவி செய்ய வேண்டும். 2. கர்மாத்தீத்த நிலையை அடைவதற்கு, ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த பதவிக்கான அதிகாரம் பெறுவதற்கு நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. வரதானம்: தனது நெற்றியில் எப்பொழுதும் தந்தையின் ஆசீர்வாதத்தின் கரங்களை அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் விக்ன விநாசகர் ஆகுக. அதாவது மாஸ்டர் தடைகளை அழிப்பவர் ஆகுக. விளக்கம்: விநாயகரை விக்ன விநாயகர் என்று கூறுகிறார்கள். அதாவது தடைகளை அழிப்பவர் என்று கூறுகிறார்கள். யாரிடம் சர்வ சக்திகளும் இருக்குமோ அவர்களே விக்ன விநாசகர் ஆகிறார்கள். சர்வ சக்திகளை காலத்துக்கேற்ப காரியத்தில் பயன்படுத்தினீர்கள் என்றால் தடைகள் நிலைத்திருக்க முடியாது.
எவ்வளவு ரூபத்தில் மாயை வந்தாலும் கூட நீங்கள் நாலேஜ்ஃபுல் ஆகுங்கள். ஞானம் நிறைந்த ஆத்மா ஒருபோதும் மாயையிடம் தோற்றுப்போக முடியாது. அவர்கள் நெற்றியின் மீது பாப் தாதாவின் ஆசி தரும் கரம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது அந்த நெற்றியில் வெற்றி திலகம் இடப்பட்டே இருக்கும். பரமாத்மாவின் கரங்கள் மற்றும் பரமாத்மாவின் துணை ஹாத் அவுர் சாத் இருந்ததென்றால் அது நம்மை விக்ன விநாசகராக ஆக்கிவிடுகிறது, தடைகளை அழிப்பவர் ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகன்: தங்களுக்குள் நல்ல குணங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் தானம் கொடுப்பவர்களே குணங்களின் மூர்த்தி ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.